இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். காணாமல் போன இயேசுவை கோவிலில் கண்டடைந்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமக்கு எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே,
எத்தனை பாவிகளாய் இருந்தாலும் இப்போது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜெபத்தையும் உங்கள் வணக்கங்களோடு ஒன்றாக கூட்டி தூய அன்னையின் திருப்பாதத்திலே பாதகாணிக்கையாக வைத்து மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக பெற்றுத்தாரும். ஆமென். திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் பங்கு தந்தை பங்கு மக்களின் கருத்துகளுக்காகவும் உலக அமைதிக்காகவும் ஆலய பணி விரைந்து முடிக்கப்படும்படியாகவும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று நிற்பதாக. ஆமென். பாடல் எண் 63. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என்னிதய முறையை எண்ணில் வாருமே. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என்னிதய முறையை எண்ணில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என்னுள்ளம் வா, நான் வாழ என்னுள்ளம் வா. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என்னிதய முறையை எண்ணில் வாருமே. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலியானது ஹர்ஷித் பிறந்த நாள் என்று வெளியாக முடிகிறது. மேலும் மரித்த ஆன்மாக்களான தனிஸ்லாஸ் ஆண்களை பற்றிக்காகவும், ஜோசப் மரிய பூரணம் ஆண்களை பற்றிக்காகவும், ஏசுமரி சுசை அன்னமரியா சபரிமுத்து அந்தோணியம்மாள் ஆண்களை பற்றிக்காகவும், கேத்தரின் மரித்த 1ஆம் ஆண்டு நினைவாகவும், சேசு சியோன் ஆண்களை பற்றிக்காகவும், வேதநாயகம் இருதயராணி ஆண்களை பற்றிக்காகவும், தனிப்பட்ட நபருடைய உடல் சுகத்திற்காகவும், சபரிமுத்து அந்தோணியம்மாள் அன்னமரியா ஏசுமரி சுசை ஆண்களை பற்றிக்காகவும், டாக்டர் ரெஜினால் வெஸ்லி மற்றும் உத்தரசில ஆத்மாக்களுடைய ஆண்களை பற்றிக்காகவும் இன்று தாய் திருச்சபையானது புனித அந்தோணியாருடைய நாளை கொண்டாடுகின்றது. எந்த அளவிற்கு கடவுளை மட்டுமே இந்த உலகத்தில் பற்றி வாழ்ந்தார், அதே போன்று நாமும் வாழ்வதற்கு தேவையான அருளை கேட்டு திருப்பலியில் மன்றாடுவோம். திருப்பலியை பொறுத்த தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள் குறைகளை நினைத்து மனவருத்தி மன்னிப்பு எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம்மை இறக்க வைத்த பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும்.
உமது ஏவுதலால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்துதலால் நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எலிசா புறப்பட்டு போய் எலியாவுக்கு பணிவிடை செய்தார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19 இறை வசனங்கள் 19 முதல் 21 முடிய. அந்நாட்களில் எலியா அங்கிருந்து சென்று சாபாற்றின் மகன் எலிசாவை கண்டார். அப்பொழுது அவர் ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்தார். அவருக்கு முன்னே 11 ஏர்கள் இருந்தன. 12ஆம் ஏரை தாமே ஓட்டி கொண்டிருந்தார். எலியா அவரிடம் சென்று தம் மேலாடையை அவர் மீது தூக்கி போட்டார். எலிசா அவரை கடந்து செல்கையில் ஏர் மாடுகளை விட்டுவிட்டு எலியாவிடம் ஓடிவந்து, நான் என் தாய் தந்தையிடம் விடை பெற்று வர அனுமதி தாரும், அதன் பின் உம்மை பின் செல்வேன் என்றார். அதற்கு அவர், சென்று வா, உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டு பின்பு அவர் புறப்பட்டு போய் எலியாவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்யலானார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னை அணுகாது, செல்லும் இடமெல்லாம் என்னை காக்க செல்லும் இடமெல்லாம் என்னை காக்க தூதரை அனுப்பிடுவார். கால்கள் கல்லில் மோதாமல் ஏந்தி தாங்கிடுவார், தாங்கிடுவார். கண்ணின் மணி போல கடவுள்
உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனங்கள் 33 முதல் 37 முடிய. பொய் ஆணையிடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம், விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோரிடமிருந்து வருகிறது. கிறிஸ்து வழங்கும் செய்தி. இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் எலியா தீர்க்கதரிசியினுடைய அழைப்பும், நற்செய்தி வாசகத்தில் ஒவ்வொரு இறை மக்களும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற பொழுது மன உறுதியோடு உங்களுடைய இறை வார்த்தை இருக்க வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த இறை வார்த்தையினுடைய அடித்தளமாக வைத்து வாழ்ந்தவர் தான் புனித அந்தோனியாருடைய விழாவை இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது. போர்ச்சுகல் நாட்டில் 1195 பிறந்தார். 36 ஆண்டுகள் மட்டுமே இந்த உலகத்தில் வாழ்ந்தவர். அது மட்டுமல்லாமல் தொடக்கத்தில் அகுஸ்தினார் சபையை வாழ்ந்து வருகின்றார். அதன் பின்பு பிரான்சிஸ்கன் சபையை அவர் விரும்பி செல்கின்றார். ஏனெனில் அங்குள்ள எளிமை, அங்குள்ள சீடர்களுடைய தாழ்ச்சி, அவர்கள் கொண்டிருக்கின்ற ஆன்ம தாகம் இவற்றை அறிந்து பிரான்சிஸ்கன் சபையில் சேர்கின்றார். மீண்டுமாக அங்கிருந்து முழுவதுமாகவே ஆண்டவர்க்கேற்ற வாழ்க்கை வாழ்ந்து 36 ஆண்டுகள் மட்டுமே இந்த உலகத்தில் வாழ்ந்தார். இறந்த மறு ஆண்டே புனிதர் பட்டம் பெற்றார். அந்த அளவிற்கு கடவுள் அவரை இந்த உலகத்தில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு கருவியாகவே இந்த உலகத்தில் வளர்த்தெடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் புனித அந்தோனியாருடைய வாழ்க்கை ஒவ்வொரு ஆண்டு நாம் சிந்தித்து பார்த்து கொண்டிருந்தால் கூட அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பல்வேறு விதமான பண்புகள் நமக்கு தேவை. என்னவென்று பார்க்கின்ற பொழுது திருச்சிலுவை மீது முழுமையான ஒரு பற்று கொண்டிருந்தார். ஒவ்வொரு நிமிடமும் திருச்சிலுவையை நேசித்தவரான புனித அந்தோனியாரை என்று அவருடைய மன்றாட்டில் சொல்லுவோம். அந்த அளவிற்கு சிறு வயதிலிருந்தே சிலுவையின் வழியாகத்தான் இந்த உலகத்தில் ஆசீர்வாதத்தை கிறிஸ்து கொண்டு வந்தார். எனவே அதன் மீது அந்த அளவிற்கு இவர் பற்று கொண்டு வாழ்ந்து வந்தார். எல்லா இடங்களிலும் தீமைகளையும் தீய சக்திகளையும் விரட்டுவதற்கு இந்த சிலுவை மட்டுமே போதும் என்பதை ஒவ்வொரு நாளுமே உணர்ந்து வாழ்ந்தவர் புனித அந்தோனியார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது நற்கருணையின் மீது எந்த அளவிற்கு அவர் தாகம் கொண்டார் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். கழுதையை கூட அவர் வணங்க வைப்பதற்கு இந்த நற்கருணை இவர் கொண்டிருந்த நம்பிக்கை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த அளவிற்கு இவர் நற்கருணையின் மீது ஒவ்வொரு நாளுமே அதை முழுமையாகவே பற்றி வாழ்ந்து கொண்டார் என்று சொல்லலாம். அதிகாலையிலேயே ஆலயத்திற்குள் வந்து ஆலயம் திறக்கப்படாவிட்டால் கூட ஆலயத்தின் கதவு வழியாக அந்த நற்கருணை ஆண்டவரை தரிசித்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவிற்கு சிறு வயதிலிருந்தே நற்கருணையின் மீதும் பற்றி வாழ்ந்து வந்தவர் புனித அந்தோனியார். திருச்சபையின் மீதும் அவர் ஆழ்ந்த ஒரு விசுவாசத்தை கொண்டிருந்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் அல்பேஜிலிஸ் என்ற சபையானது பரவி வருகின்றது. எனவே பல கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அந்த சபையில் போய் சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள். உருவமற்ற கடவுள்தான் உண்மையான கடவுள் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அப்படி செல்கின்றார்கள். இறுதியாக உண்மையான கடவுள் திருச்சபையினுடைய இதை நற்கருணை என்பதை அவர் நற்கருணையின் வழியாக வெளிப்படுத்துகின்றார். பல இடங்களில் சென்று தன்னுடைய மறைவுரையின் வழியாகவே பல மக்களை மீட்டுக் கொள்வதை பார்க்கலாம். எனவே திருச்சபையின் மீதும் முழுமையான ஒரு ஆழமான ஒரு விசுவாசத்தோடு அதை பற்றி வைத்துக் கொண்டிருந்தார் என்பதை இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் அன்னை மரியின் மீதும் சிறந்த ஒரு பக்தி வைத்திருந்தார். எந்த ஒரு மறையுரையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக இருந்தாலும் சரி, அன்னையிடம் முழுமையாக தன்னையை அர்ப்பணித்த பின்புதான் அனைத்தையும் செய்கின்ற ஒரு நல்ல ஒரு கருவியாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர் தான் புனித அந்தோனியார். அவருடைய விழாவை நாம் கொண்டாடுகின்ற நாம் அவருடைய பண்புகளில் ஒவ்வொரு நாளுமே நாம் வளர்த்தெடுப்பதற்கு தேவையான அருளை கேட்டு புனிதர் வழியாக இந்த திருப்பலியில் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். ஆமென்.
மரியாயின் மாசற்ற இருதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். பாத்திமாவில் காட்சியளித்த கன்னிகையே, இரக்கத்தின் அன்னையே, பரலோக பூலோக அரசியே, பாவிகளின் அடைக்கலமே, உம்முடைய மாசற்ற இருதயத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் இதயம், எங்கள் ஆன்மா, எங்கள் குடும்பங்கள், எங்களுக்குள்ள யாவற்றையும் உமக்கு அர்ப்பணம் செய்கிறோம். இந்த அர்ப்பணம் பயனுள்ளதாக இருக்கவும், நீடித்து நிலை பெறவும், ஞான ஸ்நானத்திலும் உறுதி பூசுதலிலும் நாங்கள் கொடுத்த வார்த்தை பாடுகளை இன்று புதுப்பிக்கிறோம். கடவுளுக்கும் திருச்சபைக்கும் பாப்பரசருக்கும் உண்மை உள்ளவர்களாயிருந்து நல்ல கிறிஸ்தவ வாழ்வு வாழ்வதாக வாக்களிக்கிறோம். நாள்தோறும் ஜெபமாலை ஜெபிக்கவும், அடிக்கடி திவ்ய நற்கருணை உட்கொள்ளவும், மாதத்தின் முதல் சனிக்கிழமை பக்தியை அனுசரிக்கவும், பாவிகளின் மனம் திரும்புதலுக்காக உழைக்கவும் ஆசிக்கிறோம். உமது மாசற்ற இருதயத்திற்கு எங்களை ஒப்பு கொடுப்பதாலும் உமது மன்றாட்டாலும் கிறிஸ்துவின் அரசு இவ்வுலகில் துரிதமாய் வரும்படியாக ஓ மகா பரிசுத்த கன்னிகையே, உம்மீது பக்தியை ஆர்வமுடன் பரப்ப உறுதி கூறுகிறோம். ஆமென். பாடல் எண் 213. உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஈர்ப்பார் நிறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஈர்ப்பார் நிறைவா. பலியனை நான் தருகின்றேன், பலியனை நான் தருகின்றேன். உன் பாதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பாதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். சகோதரத்துடைய என்னுடன் பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை புனித அந்தோனியாருடைய நாளில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். நாங்கள் உலக பற்றிலிருந்து விடுவித்து உம்மை மட்டுமே செல்வமாக கொண்டிருக்க இக்காணிக்கைகள் உதவுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளுமே விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய சாட்சியத்தால் திருச்சபை புதிய ஆற்றல் பெற்று உள்ளமடைகிறது. அப்புனிதருடைய எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்ற அவரது பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் அக்களித்து பாடுவதாவது. நம்மிறைவன் தூயவரே, மூவுலகை ஆளுகின்ற ஆண்டவரே, தூயவரே நம்மிறைவன் தூயவரே, மூவுலகை ஆளுகின்ற ஆண்டவரே. வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா. வானக தந்தையின் நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே விடுத்து யாவியை பொழிந்தே காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிது தம்மை கையளித்த அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவிருந்தே அறிந்தி பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் மது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், மது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் விரதத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்த்துள்ள வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஸ்டீஃபன் எல்லா இறை மக்களோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழுவும் என்ற எதிர்நோக்குடன் இவ்வூரில் மரித்த அனைத்து சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான பாத்திமம்மா, அவருடைய கணவர் புனித சுசேப்பர், இறைவனுடைய அனைத்து திருத்தூதர்கள் புனிதர்களோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ் தேய்த்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமே மீதி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் திரு அவையை நம்பிக்கை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி மற்றும் வெளித்திரள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதியுடைய என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவின் அமைதி ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். பாவங்களை போக்கிடும் செம்மறியே, எம் பாவங்களை நீக்கியருளும். எம்மை புனிதராய் என்றும் வழி நடத்தும். உலகின் பாவங்களை போக்கிடும் செம்மறியே, எம் பாவங்களை நீக்கியருளும். இம்மை புனிதராய் என்றும் வழி நடத்தும். உலகின் பாவங்களை
போக்கிடும் செம்மறியே அமைதியை தந்தருளும் எம்மை புனிதராய் என்றும் வழி நடத்தும் உலகின் பாவங்களை போக்கிடும் செம்மறியே. இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் உள்ளத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உட்கொள்ளும் திருவுடலும் திருரத்தமும் திருடலும் திறந்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவு இரக்கத்தால் எங்கள் மனதிற்கும் உடலுக்கும் பாதுகாப்பாக நலமளிக்கும் இருப்பதாக. ஆமென். குருக்களுக்காக ஜெபம். விண்ணக தந்தையே, நித்தியம் முதல் குருவாகிய உம் திருமாலின் முகத்தை நோக்கி அவரின் அன்பின் பொருட்டு உமது குருக்களின் மேல் இரக்கமாயிரும். குருத்துவாலயத்தின் அருளை அவர்களை நன்கு உணரச் செய்திருளும். அல்லது அவர்களை வெற்றி கொள்ளாதிருக்கும் பொருட்டு அவர்களை உமது அரவணைப்பில் வைத்து காத்தருளும். ஓ இயேசுவே, சோதனையில் வேதனையுறும் குருக்களுக்காகவும் தனிமையில் வாடும் குருக்களுக்காகவும் மரணப்படுக்கையில் இருக்கும் குருக்களுக்காகவும் இறைஞ்சுகிறேன். எனக்கு திருமுழுக்களித்த குருவுக்காகவும் எனக்கு பலமுறை பாவ பொறுத்தலளித்த குருக்களுக்காகவும் திருப்பலி நிறைவேற்றி எனக்கும் திருவுடலையும் குருதியையும் அளித்த அனைத்து குருக்களுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகிறேன். ஓ இயேசுவே, எல்லா குருக்களையும் மது அன்பின் அரவணைப்பில் காத்து அவர்களுக்கு தேவையான ஆசீரையும் அவர்கள் என்றென்றும் தங்கள் அழைத்தலில் நிலைத்திருக்கும் அருளையும் பொழிந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன். ஆமென். பாடல் 378. சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன்மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே சம்மதமே இறைவா. தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கரமதிலே ஒரு பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றார். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா. உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே. ஆலய கட்டுமான பணிக்கான மன்றாட்டு. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம்மை போற்றுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். கடந்த நாட்கள் முழுவதும் புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் எங்களுக்கு செய்த அனைத்திற்கும் நன்றி கூறுகிறோம். என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள், அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன் என்று உரைத்த இறைவா, சிறந்ததோர் ஆலயம் கட்டி எழுப்பப்பட ஆவலுடன் முன் பணிகின்றோம். இதன் வழி உமது உயிருள்ள ஆலயமாக எங்களை மாற்றியருளும். நாங்கள் கட்டி எழுப்பும் இவ்வாலயம் மது அன்பை சுவைப்பதற்கும் அனைத்து மக்களின் ஆன்ம தூய்மைக்கும் இரட்சிப்புக்காகவும் பயன்பட உம்மிடம் மன்றாடுகிறோம்.
இப்பணிக்காக உழைக்கும் கரங்களை, உதவும் இதயங்களை, மன்றாடும் மக்களை அருளிலும் வளங்களிலும் நிரப்பியருளும். அனைத்து பணிகளும் தங்குதடையின்றி நடைபெறவும், இன்னல்கள் இடையூறுகள் இன்றியும் காத்தருளும். விண்ணக வீட்டின் முன்னடையாளமாக இவ்வாலயத்தை மாற்றியருளும். இவ்வேண்டுதலை எங்கள் பாதுகாவலி பாத்திமா அன்னையின் பரிந்துரையாலும் உம் திருமகன் இயேசுவின் பெயராலும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். ஆமென். ஆண்டவருடைய இல்லத்தில் நான் என் வாழ்நாள் எல்லாம் குடியிருப்பேன், அவரையே என்றும் நாடி தேடுவேன். அல்லேலூயா. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித அந்தோனியாருடைய நாளில் நாங்கள் உட்கொண்ட உம்முடைய உடலுக்காக இரத்தத்திற்காக உம்மை போற்றுகின்றோம். எங்களை தீய நாட்டிலிருந்து விடுவிக்க உம்மை மன்றாடுகின்றோம். நேரிய வழியில் என்றும் நடத்தி செல்ல உமது கனிவுடன் உமது அருளை தந்து வழி நடத்தியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பேதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் சாட்சிகளாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். மிகவும் இரக்கமுள்ள என் தாயே, இதோ நரிகளமாக ஓடி வந்தோம். மதுபகார சகனையிலிருந்து மன்றாட்டுகளை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் விலகில் சொல்ல கேள்விப்பட்டதில் என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராக்கினி அன்ன கண்ணையே, என் தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை இறைஞ்சி வருகின்றோம். பெருமூச்சு விட்டு அழுது பாவியா இருக்கிற நாங்கள் உமது தயாளத்தை காத்துக்கொண்டு உமது சமூகத்தில் நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயபரியாய் கேட்டு கிருபை செய்தருளும் தாயே. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய திரு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது
விசிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்கள் மருந்து எரிசித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இப்புண்ணிய கஷேத்திரத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளி இருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்த தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலரே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அன்னார்ந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனம் உள்ள மெய்ப்பரே, பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, இவ்வுலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ, நீர் எங்கள் ஞானத்தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர்கள் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும். அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமின்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயைக்கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோ. ஆறு காடு கடல்களை கடந்து ஓடி வந்தோ. துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோ. எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருக்காது போகுமோ? அப்படியே ஆகுமோ ஐயா, எங்களின் அன்பான தகப்பனே? எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கையேற்றுக் கொண்டு ஆசீர்வதித்தருளும்.
சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருப வைத்த
பூமி